கடவோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா, ஓசன்னா. 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 அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். அவரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கிருபையாய் தந்த இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை நீரே எங்கள் நடுவில் பிரசராக இருந்து அப்பத்தை பிற்கையில் உண்மையே எங்களுக்கு வெளிப்படுத்தி இந்த ஆராதனை ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதம் உமக்கு தாரும். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை துவக்கம் முதல் முடிவு வரைந்தும் ஆளுகை செய்து வழிநடத்த வேண்டுமாறு அருளாளர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. நாம் யாவரும் எழுந்து நின்று பரிசுத்த திருவிருந்து பண்டிகை ஆராதனைக்கு ஆயத்தமாக 170வது பாடல் அல்லேலூயா அல்லேலூயா இப்போது போர் முடிந்ததே என்று சொல்லி பாடுவோம். 170வது பாடல். Alleluia, alleluia.
ஒரு ஸ்டெப் முன்னே வருமாறு அன்போடு கேட்கிறேன். கொஞ்சம் இடம் இருக்கு முன்னே, பின்னால் வரவங்களுக்கு. நின்றபடியே பிரார்த்தனை செய்வோமாக. எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்கள் அறிந்திருக்கிற சர்வலமுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூரணமாய் அன்பு கூறவும், உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும், உமது பரிசுத்த ஆவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியல்ல எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னதாவது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு பலத்தோடும், உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாக என்பதே பிரதான கற்பனை. இது ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. எங்களுக்கு பிரியமானவர்களே, நாம் இப்போ தேவனுடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், ஆணுடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர்வதற்காக ஆணுடைய கிருபையை தேடி நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வந்திருக்கிற நாம் அவருடைய சமூகத்திலே நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதம் சொல்லுகிறது, பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பெனும் புளித்த மாவோடு அல்ல, புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. துப்புரவு உண்மைங்கிற புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்கும்படியாக வேதம் நம்மளை அழைக்கிறது. இந்த மாலை வேளையிலே ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய இருதயத்திலே, நம்முடைய சிந்தையிலே, நம்முடைய எல்லையிலே காணப்படுமானால் இந்த நாளை எல்லாவற்றையும் நம்மளை விட்டு அகற்றும்படியாய், அழிக்கும்படியாய், விட்டுவிடும்படியாக நாம் தீர்மானிப்போம். நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. நான் உன்னை கழுவாவிட்டால் என்னிடத்தில் உனக்கு பங்கில்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே
என்னுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நீர் உம்முடைய தூய இரத்தத்தினால், உம்முடைய தூய ஆவினால் என்னை கழுவி என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா என்று கேட்போம். கரை தீரை மூற்றோம் நீங்கிடவே கர்த்தர் நம்மை கழுவிடுவார். வருகையில் எம்மை சேர்த்துவரை வழுவாமல் காத்துக் கொள்வார். வழுவாமல் காத்துக் கொள்வார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார். ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நான் பாடியே ஜெய கொடியும் ஏற்றிடுவோம். ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இருதயத்தோடு உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவளாய் அவனுடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் நமது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாக சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரோடு ஒப்புரவாகும்படி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். அவர் சேர்ந்து சொல்லுவோம். மனதுருக்கத்தின் ஆண்டவரே, மனதுருக்கத்தின் ஆண்டவரே, உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்து அறிக்கையிடுகிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லி தீங்கிட்ட விளைவுகளை இயேசு கிறிஸ்து காட்டிய நீதிகளில் நாங்கள் பின்பற்றவில்லை. விடுதலை பிள்ளைகளை விடோவிலும் நாங்கள் சேர்ந்து சிலவற்றில் என்று அறிக்கையிடுகிறோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் பாமரங்களை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்தாவியினால் விடுதலை பெறும். புது ஜனங்களாய் வாழும். உம்மோடும் செம்மடைதலோடும் சமாதானத்தோடு வாழும் அருள் புரிந்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்மிடத்தில் உண்மையாய் மனம் திரும்புகிற யாவருக்கும் அருளப்படுகிற கிருபை நிறைந்த வேத வசனங்களை கேளுங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலி அவரே. நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்துக்கு மனம் திரும்பி தங்கள் சகோதரர் சகோதரின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவ மன்னிப்பு அளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவையுண்டு உங்களை விடுதலையாக்கி சகல நன்மைகளை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்தி உங்களை நித்திய ஜீவ கரையில் சேர்ப்பாராக. கடவோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த திருநாள் சுருக்க ஜெபம் மாற்றத்தை ஏற்படுத்தும் உயிர்த்தெழுதல். சர்வல்லமில்ல ஆண்டவரே, உன்னதமானவரே, கர்த்தராகிய இயேசுவை மரணத்தின் ஆழியிலிருந்து உயிர்த்தெழச் செய்து எங்கள் புது வாழ்வை வாக்கு பண்ணினவரே,
உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உயிர் தெழுதலின் மகிமையை எங்கள் மனதிலும் உள்ளத்திலும் பெருக பண்ணி எங்களோடுள்ள மக்கள் அனைவரும் நித்திய வாழ்விற்கு வழிநடத்திட வேண்டிய கிருபை வரங்களை எங்கள் நிறைவாய் தந்துள்ள வேண்டும் என்று உமோடு வீட்டரசால் உயிர்த்தெழுந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்கார்வோம். வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 15 முதல் 22 வசனங்கள். 1 கொரிந்தியர் அதிகாரம் 15 வசனங்கள் 15 முதல் 22 வரை அடங்கிய ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்கள். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் தேவன் எழுப்பாத கிறிஸ்துவை அவர் எழுப்பினார் என்று நாங்கள் தேவனை குறித்து சாட்சி சொன்னதினாலே தேவனுக்காக பொய் சாட்சி சொல்கிறவர்களாகவும் காணப்படுவோமே. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் கெட்டிருப்பார்களே. இன்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாயிருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறதும் போல கிறிஸ்துவுக்கும் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பது இது ஆண்டவரின் திருவார்த்தை. பண்டிகை கீதமாகிய 3 வாலிபரின் கீதங்களை பாடலாக பாடுவோம். கீதங்கள் 371. போற்றி
சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகார வசனங்கள் 1 முதல். ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையினிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். நீங்கள் அவருடைய சீஷரிடத்திற்கும் பேதுருவினிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார். அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான் என்பது. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. மகிமையே உண்டாவதாக கிறிஸ்துவுக்கே, மகிமையே உண்டாவதாக. வானத்தையும் பூமியோ காணப்படுகிறதும் காணப்படாததுமான எல்லாவற்றையும் இருக்கிற சர்வவல்லவராகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே குமாரனுமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகல உலகங்களுக்கு முன்னே நமது பிதாவினால் எச்சரிக்கப்பட்டவர், தேவத்தில் தேவனானவர், ஜோதியில் ஜோதியானவர், மேதைகளில் மேதையானவர், உண்டாக்கப்படாமல் எச்சரிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு சற்றுண்டாகவும் பரமண்டலத்தில் இறங்கி பரிசுத்தாவியினாலே கன்னியாவிலிருந்து அவதரித்து மனிதரானார். வேத வாக்கியன்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவில் இருக்கிறார். உயிரோரின் மருத்துவரின் நியாயத்திற்கு மயங்கை திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவில் குமாரனுக்கு புறப்படுகிறவருமாய் பிதாவுடன் குமாரனும் கூட கொடுக்கிறவருமாய் தீர்க்கதரிசனமாய் இருக்கிறவராய் இருக்கிற பரிசுத்தரை விசுவாசிக்கிறேன். ஒரே பரிசுத்த பொதுவான அப்போஸ்தலர் திருச்சபையை விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்புக்கு இடைப்பட்ட ஒரே ஞானஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுந்தும் மறுமைக்குரிய ஜீவன் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். தயவுசெய்து உட்காருவோம். அறிவிப்புகள். முதலாவதாக சிறுபிள்ளைகள் திருவசனம் கூறுவார்கள். உயிர்த்தெழுதல். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலின் நாம் இணையப்பட்டலின் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ரோமர் 6:5. ஆதையால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால் உறுதெழுந்தலில் இணைக்கப்பட்டிருப்போம். ரோமர் 6:5. அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டு இருப்போம். ஆனால் அவருடைய
அவருடைய மரண சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருப்போமானால் அவருடைய உயிர்த்தெழுந்த சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். ரோமர் 6:5. மாற்றத்தை ஏற்படுத்தும் உயிர்த்தெழுதல். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்களானால் அவர் உயிர்த்தெழுதின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ரோமர் 6:5. மாற்றத்தை ஏற்படுத்தும் உயிர்த்தெழுதல். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். ரோமர் 6:5. மாற்றத்தை ஏற்படுத்தும் உயிர்த்தெழுதல். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்கள் ஆனால் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ரோமர் 6:5. மாற்றத்தை ஏற்படுத்தும் உயிர்த்தெழுதல். ஆகையால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர் ஆனால் அவர் உயிர்த்தெழுதின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். ரோமர் 6:5. மாற்றத்தை ஏற்படுத்தும் உயிர்த்தெழுதல். ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் நாம் இணைக்கப்பட்டவர்களானால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் நாம் இணைக்கப்பட்டிருப்போம். ரோமர் 6:5. இன்று இரவு 7:15 மணிக்கு நம்முடைய சபையாருடைய பல்சுவை கலை நிகழ்ச்சியானது நடைபெறும். ஆகவே அதில் உங்களுடைய பெயர்களை கொடுக்க விரும்புகிறவர்கள் சரியாக மாலை 5 மணிக்குள்ளாக உங்களுடைய பெயர்களை கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதாவது சண்டே ஸ்கூல் ஆசிரியரிடத்திலிருந்து மாத்திரம் பெயர் வந்திருக்கிறது, இன்னும் மற்ற எவரிடத்திலிருந்தும் பெயரானது வரவில்லை. ஆகவே நீங்கள் இந்த கலை நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு ஆண்டவருடைய நாமத்தை சிறப்பிக்க விரும்புகிறவர்கள் உங்களுடைய பெயர்களை குடும்பமாக நீங்கள் அல்லது தனியாகவோ நீங்கள் பாடலாம். இல்லை ஆண்டவர் தேவனா மகிமைக்காக காரியங்களை செய்யலாம், உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஆகவே மாலை 5 மணிக்குள்ளாக உங்களுடைய பெயர்களை கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். 7:15 மணிக்கு நடந்து கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று நினைச்ச வேண்டாம். யாரும் தயவு செய்து தொந்தரவு செய்ய வேண்டாம். 5 மணிக்குள்ளாக சரியான லிஸ்டை நாங்கள் ஆயத்தம் செய்து 7:15 மணிக்கு இந்த கலை நிகழ்ச்சியை நடத்த ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து உதவி செய்வாராக. அன்பானவர்களே, நாளை இரவு ஜெபக்குழுக்கள் கூடுகையானது நடைபெறாது. தேவனாகிய கர்த்தர் இந்த தபசு காலங்களிலே ஆண்டவர் நம்மை சிறப்பாக வழிநடத்தி வந்தார். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக நாளை திருச்சபையிலே எல்லாருமாக கூடி நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நாம் ஜெபிக்கலாம். ஆகவே திருச்சபையின் பிள்ளைகள் யாவரும் நாளை இரவு அந்த நன்றி தெரிவிக்கிற ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வருகிற வெள்ளிக்கிழமை நம்முடைய செய்கிற அளவிலான 33வது முழுஇரவு ஜெபமானது நம்முடைய ஆலயத்தில் வைத்து வருகிற 25ஆம் தேதி வெள்ளி இரவு நடைபெற இருக்கிறது. ஆகவே திருச்சபையின் பிள்ளைகள் அதற்காக உற்சாகமாக ஜெபிக்கவும் உதாரத்துவமாக உங்களுடைய நன்கொடைகளை கொடுக்கவும் தாங்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பான வருகிற ஞாயிற்றுக்கிழமை மதியம் நடைபெறுகிற ஆராதனை துதி ஆராதனையாக நடைபெறும். ஆகவே அந்த துதி ஆராதனையிலும் திருச்சபையின் பிள்ளைகள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாம் வழக்கம் போல இந்த மே மாதத்திலே விடுமுறை வேதாகம பள்ளியை நாம் சிறப்பாக அனுசரித்து வருகிறோம். அதுபோல இந்த வருடமும் நாம் விடுமுறை வேதாகம பள்ளியை சிறப்பாக நாம் அனுசரிக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். ஆகவே நீங்களும் பெற்றோர்களும் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வைப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்படும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நாள் கூட நாம் தவறாமல் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம். விசேஷமாக அதற்காக தங்களை அர்ப்பணிக்கிற ஆசிரியர்களை நாங்கள் தேடுகிறோம். ஆகவே நீங்கள் விடுமுறை வேதாகம பள்ளியிலே ஆசிரியராக நான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லி விருப்பமுள்ளவர்கள் வாஞ்சையுள்ளவர்கள் உங்களுடைய பெயர்களை நீங்கள் விரைவாக இந்த வார புதன்கிழமைகளாக என்னிடத்திலே கொடுக்கும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விடுமுறை வேதாகம பள்ளியிலே ஆசிரியராக நான் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்று சொல்லி விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள், அதாவது அது அர்ப்பணிப்பின் ஊழியம், சிறுவர் ஊழியம். ஆகவே அதற்காக நீங்கள் ஜெபத்தோடு உங்களுடைய பெயர்களை கொடுத்து நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அதுபோல அன்பானவர்களே, வருகிற சனிக்கிழமை வாலிபர்களுக்கான ரிட்ரீட்
அது கோழிவிளை கேரளா பகுதியை மையமாக வைத்து நாம் அனுசரிக்க இருக்கிறோம். அதை குறித்தான விரிவான அறிவிப்பை நம்முடைய ஐயா அவர்கள் நம்மிடத்திலே கொடுப்பார்கள். ஆகவே அதற்காக நீங்கள் சற்று காத்திருக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதுபோல நம்முடைய திருச்சபையில் 2 பரிசுகள் இன்றைக்கு கொடுப்பதற்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. அதையும் நாம் இந்த பிறந்தநாளை தொடர்ந்து பிறந்தநாள் வாசிப்புக்கிறேன். அதை தொடர்ந்து ஐயா அவர்களுக்காக ஜெபிப்பார்கள். அதனைத் தொடர்ந்து இந்த 2 பரிசுகளும் நாம் வழங்கப்படும். இந்த வாரத்தில் தங்கள் பிறந்த நாட்களை காணிகளுடைய பெயர்களை வாசிக்கிறேன். இன்றைக்கு திருமதி ட்ரீ கிரேஸ் ஒய்ஃப் ஆஃப் திரு தங்கராஜ், 22ஆம் தேதி பி செல்ஜா அஸ்வெல் டாக்டர் ஆஃப் திரு பேரின்பம், 23ஆம் தேதி எஸ் ஜூடா இம்மானுவேல் சன் ஆஃப் சீன் மார்டின், 23ஆம் தேதி ஜே மிலினா இவாஞ்சலின் டாக்டர் ஆஃப் திரு ஜெகஸ்டின், 24ஆம் தேதி எம் ஷில்பா டாக்டர் ஆஃப் திரு முத்துப்பாண்டி, 25ஆம் தேதி ஜெய் சாமித்துறை சன் ஆஃப் திரு ஏசுவடியான். அதே நாள் 25ஆம் தேதி திருமதி எஸ் ஜபஷீலா, 25ஆம் தேதி ஜே ஜோஸ்பின் டாக்டர் ஆஃப் எமி செல்வபாய், 26ஆம் தேதி எஸ் ஜபஷ் ஆரோன் டாக்டர் ஆஃப் சாமித்துறை சன் ஆஃப் சாமித்துறை, பி மெர்சி ஏசுவடியால் டாக்டர் ஆஃப் திரு பாக்கியநாதன். பிறந்த நாட்களை காண்கிற அன்பு பிள்ளைகளை திருச்சபையின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம். ஆண்டுடைய ஆசீர்வாதம் தொடர்ந்து அன்பு பிள்ளைகளோடு கூட காணப்படுவதாக உங்களுக்காக சொல்லப்படுகிற ஆண்டுடைய வார்த்தை சங்கீதம் 115:5-15. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உங்களை வாழ்த்தி பாடகர் குழுவினர் இணைந்து ஒரு பாடலை பாடுவார்கள். அதனைத் தொடர்ந்து ஐயா அவர்கள் அவர்களுக்காக ஜெபம் ஏறெடுப்பார்கள். இருந்தவாறு தலை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, பிறந்த நாள் காண்கிற பிள்ளைகளுக்காய் சோத்திரம். கடந்த ஓராண்டு முழுவதும் கன்னிமணி போல பாதுகாத்தி ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். நீ கிருபையாய் கொடுத்த புதிய ஆண்டிலும் உடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய புதிய பலன், புதிய கிருபை, புதிய நன்மையை தாரும். கர்த்தருடைய நாமத்தினை வாழ்த்துகிறோம். உடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் அவர்களை திருப்தி ஆக்கும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. உட்காருவோம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிதா நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த பண்டிகையை ஆசரிக்கும்படியாக அவருடைய பாதபடி தேடி வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் எனது அன்பார்ந்த ஈஸ்டர் நல் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் தாமே உயிர்த்தெழுந்த வல்லமையினால் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிரப்புவாராக. பரத்திருந்து வருகிற ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய நன்மையினாலும் உங்களையும் உங்கள் சந்ததி சந்தானங்களையும் தேவன் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ராமன் சத்தமாக தான் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உங்களோடு சேர்ந்து இந்த ஆண்டும் இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகையை ஆசரிக்கும்படியாய் தேவன் எனக்கு பாராட்டின கிருபைக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்கள் எல்லாருடைய ஜெபம், உங்களுடைய அன்பு எங்களை ஊழியத்தில் உற்சாகப்படுத்துகிறது, ஊழியம் செய்வதற்கு ஊக்கப்படுத்துகிறது. அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் கடந்த நாளிலே அவனுடைய பெரிதான கிருபையினால் அப்போஸ்தலர் நடபடியில் புஸ்தகத்தை மையமாக வைத்து சேகர் அளவிலான வேதாகம தேர்வு நடைபெற்றது. உங்களில் அநேகர் கலந்து கொள்ளவில்லை, அதுதான் உண்மை. கலந்து கொண்ட பிள்ளைகளுக்காய் ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த போட்டி நடத்துவதற்கு காரணமாக இருக்கிற நபர் நமது சபையை சேர்ந்த கர்த்தருக்குள் நித்திரை அடைந்த சகோதரர் லக்வீன் ஜாக்கப் ஞான கிருபாகரன் அவர் நினைவாக தான் இந்த வேதாகம தேர்வு நடைபெற்றது.
அவள் குடும்பத்தினர் தான் நமக்கு பரிசை வழங்கினார்கள். முதல் பரிசு தங்க நாணயம், இரண்டாவது பரிசு வெள்ளி டம்ளார், தேர்ட் ப்ரைஸு அதுவும் வெள்ளி கப்பு தான். ஆறுதல் பரிசு முழுர ஜெபத்தன்றைக்கு கொடுக்கப்படும். கலந்து கூட எல்லாருக்கும் ஆறுதல் பரிசு உண்டு. முதலாவது பரிசு தலவாய்புரம் சபையை சேர்ந்த மேரி நேரு அவர்கள் முதலாவது பரிசை பெற்றார்கள். அதே மாதிரி மூன்றாவது பரிசும் திருமதி ஜெசிலா டீச்சர் அவர்கள் தலவாய்புரம் சபை அவர்கள் பெற்றார்கள். அவர்களை வாழ்த்துகிறோம். இரண்டாவது பரிசு நமது சபையை சேர்ந்த திருமதி ஷோபியா அவர்களை கைத்தட்டி வாழ்த்துவோம். அவர்களுக்கு இந்த பரிசு இப்பொழுது வழங்க இருக்கிறது. கலந்து கொண்டு எல்லாருக்கும் பரிசு கொடுக்குறது ஆசை தான். ஏன்னா எனக்கு கொடுத்த பணத்தில் நான் பரிசு வாங்கிட்டேன். மீதி கொஞ்சம் இருக்குது. அது நிச்சயமாய் கலந்து கொண்ட அனைவருக்கும் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கட்டுமே. அப்போதான் அடுத்தாலே எடுத்து வருவாங்க. ஆகவே பயப்படாமல் உங்களுக்கும் பரிசு வரும். வர எதிர்காலத்தில் ஆண்டவர் சிறந்த பரிசை தேவன் தருவார். தொடர்ந்து கிறிஸ்துமஸ் கால வேதாம புதிர் குழுக்க பரிசு அன்பானவர்களே, நாம் யாவரும் அறிந்த வண்ணம் கிறிஸ்துமஸ் காலத்திலே வேதாகம புதிர் அந்த நோட்டீஸில் நாம் அடித்திருந்தோம். அநேகர் அதை உற்சாகமாக கலந்து கொண்டீர்கள், நீங்கள் எழுதினீர்கள். உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் அதில் சரியாக விடையை எழுதினவர்கள், சரியான விடை 2025 புதிய வருடத்தை குறிக்கிறது என்று சொல்லி நீங்கள் அநேகர் சரியான விடையை எழுதியிருக்கிறீர்கள். உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது நாம் இதிலிருந்து ஒரு நபர் என்ன செய்ய போகிறோம், தேர்ந்தெடுக்க போகிறோம். ஒரு டேவிட் முன்னாள் திருமதி சி கவிதா அவர்களுடைய பெயர் வந்திருக்கிறது. நாம் யாவரும் கரங்களை தட்டி அன்பு அம்மாவை வாழ்த்தலாம். திருமதி சி கவிதா அவர்கள் சரியான பதிலை எழுதி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுபோல் கலந்து கொண்ட யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். உங்களுக்காக ஒரு பரிசு காத்திருக்கிறது. ஐயா அவர்கள் அதை உங்களுக்கு கொடுத்து உங்களை மகிழ்விப்பார்கள். ஆண்டுடைய பெரிதான கிருபையினால் நாம் ஒவ்வொரு மாதமும் வாலிபலை மையமாகி வைத்து நாம் ஊழியம் செய்கிறோம். ஆண்டவர் கொடுத்த ஒரு பாரம் தரிசனம். அநேகர் அதில் தொடப்படுவதை, ஊழியத்தில் என் கூட வந்து அவர்கள் சாட்சி சொல்வதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆகவே இன்னும் வாலிபர்களை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு முறை வெளியே கொண்டு போய் கொஞ்ச நேரம் அவர்களுக்கு நல்ல வேதத்தை போதித்து ஜெபத்தை நடத்தி பிற்பாடு கொஞ்சம் இயற்கை காட்சிகளெல்லாம் அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் வெளியே அழைத்து செல்கிறோம். கடந்த வருடத்துக்கு முந்தின வருடம் கோழி விலைங்கிற கேரளா பார்டர் நல்ல ஒரு அருமையான சர்ச்சு, நம்ம தங்கச்சி மாதிரிலாம் வந்து பார்த்து ரொம்ப பிரம்மாண்டமான சர்ச்சு பார்த்து அசந்துட்டாங்க. எல்லாம் உடன் ஒர்க்கு அழகான சர்ச்சு. ஆகவே வருகின்ற சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை இந்த ஆலயத்திலே வாலிபருக்கான சிறப்பு கூடுகை உண்டு. அது முடிந்த பிற்பாடு அருகிலுள்ள பூவார் என்கிற ஒரு போட்டிங் தளம் இருக்கிறது. கடந்த முறை போனபோது கடுமையான மழை வெள்ளம், ஆகவே போட்டிங் போக முடியவில்லை. ஏமாற்றத்தோடு திரும்பிட்டோம். எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தம். அந்த வருத்தத்தை எல்லாம் இந்த வருஷம் தீர்க்கும்படியாய் ஆண்டவர் நமக்கு நல்ல கால சூழலை கொடுத்திருக்கிறார். எல்லாம் நமக்கு ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே வாலிப சகோதர சகோதரிகள் இந்த ஒன் டே ரிட்ரீட்லே கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்கிறோம். பெற்றோர்கள் பிள்ளைகளை நீங்கள் தயவாய் அனுப்பி வைக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நபர் ஒன்றிற்கு 300 ரூபாய், ஒரு ஆளுக்கு 600 ரூபாய் ஆகிறது. காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, போட்டிங், ட்ராவல், போக்குவரத்து. ஆனால் உங்கள் மேலே அவ்வளோ பாரத்தை சுமத்துவதற்கு மனம் இல்லை. ஆகவே குறைந்தபட்சம் ஒரு நபர் 300 ரூபாய் நீங்கள் கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மீதி பணத்தை நம்முடைய சபையில் உள்ள மூப்பர்கள், வசதியுள்ள தாய்மார்கள் அவர்கள் தருவால் நம்புகிறேன். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் நல்லவர். ஆகவே இதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். உங்கள் பிள்ளைகளை மறவாமல் அனுப்பி வைங்கள். கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பார். வருகின்ற வெள்ளிக்கிழமை யாவரும் அறிந்திருக்கிறபடி முழு இரவு ஜெபம் நடைபெறும்.
ஆலயத்தில் இரவு 9 மணி முதல் அதற்கான ஆயத்த ஜெபம் நம்முடைய ஆலயத்திலே செவ்வாய் புதன் வியாழன் ஆகிய 3 நாள் இரவு ஆராதனை முழு இரவு ஜெபத்திற்கான ஆயத்த ஜெபமாய் நடைபெறும். ஆகவே இந்த ஆயத்த ஜெபத்திலும் நீங்கள் திருச்சபையாய் கலந்து கொண்டு ஜெபிக்க உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் எல்லோரும் ஏற்கனவே அறிந்திருக்கிறபடி இந்த நாள் ஆராதனை முடிந்தவுடன் நம்முடைய புதிய ஆலய கட்டுமான பணிக்கான சிறப்பு ஆலோசனை கூடுகை நாம் ஜெபத்தோடு துவங்க இருக்கிறோம். ஆகவே சர்வீஸ் முடிந்தவுடன் யாரும் சென்றுவிட வேண்டாம். உங்களுக்காக தேநீர் மற்றும் சூடான ஸ்நாக்ஸின் வடை, சூடான உளுந்த வடை. நான் சொல்லிட்டேன், தம்பி சூடாக கையில் வாங்கும்போது சூடாக இருக்கணும். ஆனால் ஆமாம், இங்கே சூடாக இருக்கக்கூடாது. என்ன ஆமாம், வடை சூடாக இருக்கட்டு, வேறு எதுவும் ஹீட்டாக இருக்கக்கூடாது. ஆகவே தான் அவங்களுக்கு சூடான வடையும் சூடான தேநீரும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. தயவுசெய்து அது நம்ம ஐக்கியத்தை பலப்படுத்தும்படியாக தான், நம்முடைய அந்நியோன்யம் ஐக்கியம் அன்பை பலப்படுத்தும்படி இதை ஒழுங்கு செய்திருக்கிறோம். அதிலும் யாவரும் நீங்கள் கலந்து கொள்ளுமாறு உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிற்பாடு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். நாம் யாவரும் விழுந்து நின்று அவனுடைய வார்த்தை கேட்பதற்கு ஆயத்தமாக 173 இன்று கிறிஸ்து எழுந்தார் அல்லேலூயா, இன்று வெற்றி சிறந்தார் அல்லேலூயா என்ற பாடலை பாடி நம்மை அவனுடைய வார்த்தை கேட்பதற்கு நம்மை ஆயத்தம் செய்வோமாக. பரிசுத்தாவின் நாமத்தினாலே உட்காருவோம்.
மீண்டும் உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய இனிதான நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆலயம் நிரம்பி வழியும்படியாய் நீங்கள் வந்திருப்பதை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லா வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஆலயத்தில் ஆராதனை உண்டு. எல்லா வாரமும் நான் உங்களை இப்படி பார்க்க ஆசைப்படுகிறேன். அதற்கு அதிகமாக நான் ஜெபிக்கிறேன். நிச்சயமாய் நீங்கள் வருகிற காலங்களில் இந்த ஆலயத்தை நிரப்புவீர்கள் என்று நான் நம்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த நாளும் கூட சுருக்கமாய் ரொம்ப நேரம் எடுக்க நான் விரும்பலை. பரிசுத்த மார்க்கு இந்த சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அவன் அவரை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் இங்கே இல்லை. இதோ அவரை வைத்த இடம். உயிர்த்தெழுந்த இயேசுவை காலியான கல்லறையில் போய் தேடுகிறார்கள் தாய்மார்கள். ஆனால் அவர்களுக்கு அதிர்ச்சி. முதல்ல அவர்களுக்கு பெரிய ஒரு கேள்விக்குறி. கல்லறையில் வாசல் இருக்கிற கல்லை நமக்கா எவன் புரட்டி தருவான்? சாதாரணமான கல் அல்ல, பெரிய கல். ஆனால் பார்க்குறாங்க கல் எஸ்கேப். கல்லை காணலை. உத்து பார்த்தா இயேசுவையே காணலை. இப்போ அவர்கள் கலக்கம். என்ன உற்று பார்க்கிறார்கள்? தேவ தூதன் உட்கார்ந்துருக்கிறான். அவன் சொல்கிறான், நீங்கள் பயப்படாதங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் இங்கு இல்லை. அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். இயேசுவோடு உண்டு உறங்கின அற்புதங்களை அடையாளங்களை அப்பத்தை கண்டு புசித்த ஒருவர் கூட இயேசு உயிர்த்தெழுவார் என்கிற நம்பிக்கை அளவு கூட இல்லைங்க. அவங்கள விட நீங்கள் நானும் பாக்கியவான். நம்ம எல்லாம் அதை நம்பி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. உண்மையை சொல்கிறேன், நீங்கள் நானும் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். நாம் இயேசு உயிரோடு இருக்கிற நம்பி தான் இந்த காலை மாலை வேளையில் அவருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிறோம். அருமையான தேவ ஜனமே, ஒருவேளை அவர்கள் தேடின நபர் சரியான நபர், ஆனால் அவர்கள் தேடின இடமோ சரியான இடம் இல்லை. ஆனாலும் கூட தேவன் அவர்களை வெட்கப்படுத்தாதபடி, துக்கத்தின் மேல் துக்கம் அவர்களுக்கு உண்டாகாதபடி தேவ தூதனை அனுப்பி கல்லெல்லாம் புரட்டி தள்ளி ஒரு செய்தி சொல்றாரு. பயப்படாதங்கப்பா, இயேசுவை தேடி வந்திருக்கிறீங்க. அவர் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்து விட்டார். நீங்கள் போய் இந்த நற்செய்தியை மற்றவங்களுக்கு சொல்லுங்க. உங்களே போன்று கஷ்டத்தோடு கண்ணீரோடு வேதனையோடு ஜனங்கள் இருக்கிறாங்க, அவங்கள்ட்ட போய் வேகமாய் சொல்லுங்க என்று ஒரு கட்டளையும் பிறப்பிப்பதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஒரு அருமையான தேவ மனிதர் நெருக்கம், வேதனை, பாடுகள் மத்தியிலே அப்படியே திருவழியாய் நடந்து போனாராம். போகும்போது அவருடைய கண்ணிலே ஒரு துண்டு பேப்பர் அகப்பட்டது. எடுத்து வாசிக்கிறார். எழுதப்பட்ட வாசகம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்து வாசித்தவுடன் அவருக்கு ஒரு பலன், ஒரு உற்சாகம், ஒரு தைரியம், ஒரு ஆறுதல். அல்லேலூயா. வீட்டுக்கு வந்து அதே தியானிக்கிறாரு. தியானித்த உடனே அவருக்குள் ஒரு பாடல் எழும்புகிறது. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன கூரை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கையிலே என்ன கூரை உண்டு நீ சொல் மனமே. வேற யாருங்க? சாமுவேல், ரெவரண்ட் சாமுவேல் ஐயர் தான் இந்த பாடலை எழுதினார். இன்னைக்கு அநேகருக்கு இந்த பாடல் ஆறுதலாய் தேர்தலாய் இருக்கிறது. ஒருவேளை இந்த மாலை நேரத்தில் ஒருவேளை உங்களுக்கும் ஏதோ ஒரு துக்கம், கலக்கம், வேதனை, கண்ணீரோடு வந்திருக்கலாம். தேவன் உயிர்த்தெழுந்த இயேசு உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு, துக்கத்தை மாற்றுவதற்கு, உங்கள் காயங்களை ஆற்றுவதற்கு அவர் போதுமானவர். பயத்தோடு வந்திருக்கலாம். பயப்படாதுங்க. உங்கள் துக்கத்தை மாற்றி கண்ணீரை துடைத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். இந்த இயேசு உயிர்த்தெழுந்தா எழுந்த என்னையா லாபம், என்ன ஆசீர்வாதம்? ஒரு வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் புத்தகம் 2-3 அதிகாரம் 26 வசனத்தை வேகமாய் வாசிப்போம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகள் இருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாக இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார்.
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததினால் உங்களுக்கு எனக்கு கிடைக்கிற நன்மை என்ன? உங்களை என்னையும் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி நம்மளை ஆசீர்வதிக்கவே பிதாவாகிய தேவன் தம்முடைய மகிமையினால் குமாரனை இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுப்பினாருங்க. என்னங்க பொல்லாங்கு? நமக்கு என்ன பொல்லாங்கு? பாவம் என்கிற பொல்லாங்கு, சாபம் என்கிற பொல்லாங்கு, வியாதி என்கிற பொல்லாங்கு இன்னைக்கு அநேகரை கட்டி வைத்திருக்கிறது. எழும்ப முடியாதபடி, விடுதலையோடு வாழ முடியாதபடி, சமாதானத்தோடு வாழ முடியாதபடி, ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியாதபடி இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை கட்டி வைத்திருக்கிறது பாவம். அநேகருடைய வாழ்க்கை கட்டி வைத்திருக்கிறது சாபம். அநேகருடைய வாழ்க்கையை முடக்கி வைத்திருக்கிறது வியாதி, சோர்வு, வறுமை, தரித்திரம். ஆனால் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதலினால் அந்த பொல்லாங்கிலிருந்து தேவன் நம்மளை விடுதலையாக்கி நம்மளை ஆசீர்வதிக்கிறாருங்க. அதுதான் அப்போஸ்தலன் பவுல் ரோமருக்கு நிருபத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், எல்லா வசனத்தையும் வாசிக்க நேரம் இல்லை. 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஐயா, பொல்லாங்கிலிருந்து விடுதலையாக்கி தேவன் நம்மளை நீதிமானாய் மாற்றி இருக்கிறார். ஆண்டவருடைய கிருபையினால் இந்த நீதிமான் என்கிற ஒரு உன்னதமான பாக்கியத்தை தேவன் நமக்கு தருகிறார். பழைய ஏற்பாட்டில் நீதிமான்களாய் மாறுவதற்கு நியாய பிரமாணத்தை கைக்கொள்ள முயற்சி செய்து தோற்று போனார்கள். நியாய பிரமாணத்தை கை கொள்கிறவன் அதனால் பிழைப்பான். ஆனால் ஒருவராலும் அதை கை கொண்டு பிழைப்பதற்கு வழி தெரியாமல் போய்விட்டதையா. ஆனால் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தெழுதல் மீது எந்த மனுஷி நம்பிக்கை வைக்கிறார்களோ அவர்களுக்கு கிருபையினால் ஆண்டவர் நீதிமான் என்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறார். இதை குறித்தான் வேதம் சொல்லுகிறதை நாம் வாசிப்போம். அதே அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் திருப்பிக் கொள்ளுங்கள், 13ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள், வாசிங்கள். 38-39 வாசிங்கள். ஆதலால் சகோதரரே, இவர் மூலமாய் உங்களுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும் என்று அறிவிக்கப்படுகிறது என்றும், மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளென்று விடுதலையாகி நீதிமான்களாக்கப்படக்கூடாது இருந்ததோ விசுவாசிக்கிற எவனும் அவைகளென்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான். அல்லேலூயா. அதே ரோமருக்கு எழுதும்போது பவுல் சொல்றாரு, 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நீதி உண்டாக இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை செய்யப்படும். என் அன்பு தேவ ஜனமே, மோசேயின் பிரமாணத்தினின்று விடுதலையாகி நீதிமான் என்று விடுதலையாக முடியாதபடி தடுப்பு சுவராக இருந்த நியாய பிரமாணத்தை நீக்கி இயேசு கிறிஸ்து மீது நீங்கள் நான் நம்பிக்கை வைப்போமானால் அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசமே உங்களையும் என்னையும் நீதிமானாய் மாற்றுகிறது. இதற்காக தான் பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பாவத்தை போக்குற பலியாக, பாவ மாம்ச சாயலாக அனுப்பி அவருடைய சரீரத்தை நாம் செய்கிற பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவைதான் வேதம் சொல்கிறது, நாம் அவரோடு கூட பாவத்துக்கு நம்மளை அடிக்க ஒப்பு கொடுத்தோமானால் சிலுவையிலே உயிர்த்தெழுதல் அவருடைய சாயலோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. பவுல் எழுதுகிறார் 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வாசகத்திலே என்ன சொல்றாரு, நான் உங்களுக்கு அதை வாசிங்கள். 1 கொரிந்தியர். அன்றியும் சகோதரரே, ஏமா 3 வாசிங்க. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்தது என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். நல்லா புரிஞ்சுக்காங்க, கிறிஸ்துவானவர் நமது பாவத்துக்காய், ஏன் பாவத்துக்காய் இயேசு மரித்தா, அவரோடு கூட நாமும் பாவத்துக்கு மரிக்க நம்மை ஒப்பு கொடுத்திருப்போமானால் அவருடைய உயிர்த்தெழுதல் சாயலில் நீங்கள் நானும் இணைக்கப்பட்டிருப்போங்க. பவுலுடைய அனுபவம் அதுதான். கிறிஸ்துவோடு கூட சிலுவையிலே அறையப்பட்டு ஆயினும் பிழைத்திருக்கிறேன் நான் அல்ல, கிறிஸ்துவினில் பிழைத்திருக்கிறார். உயிர்த்தெழுந்த சாயலை உடையவர்களாய் இந்த பூமியிலே வாழும்படியாய் தேவன் நம்மளை அழைக்கிறார். தேவன் நம்மளை அழைக்கிறார் தேவ ஜனமே. ஆகவே நீங்கள் சாதாரணமானவங்க அல்ல. நீங்க யாரு சொல்லுங்க? நீதிமானுக்கு இருக்கிற ஆசீர்வாதம் தெரியுமாங்க? எவ்வளவு ஆசீர்வாதம் தெரியுமாங்க?
இலவசமாய் தேவன் உங்களை நீதிமானாய் மாற்றுகிறார். அதற்குண்டான விலை கரைத்த இயேசு சிலுவையிலே கொடுத்து விட்டார். வேதம் சொல்கிறது, நீங்கள் கரையத்துக்கு கொல்லப்பட்டீர்கள். தேவனுக்கு உடையவளாகி உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவினால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆகவே கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது நம்முடைய கிரியினால் உண்டானதல்ல, தேவனுடைய சுத்த ஈவு. நீதிமானுக்கு வருகிற ஆசீர்வாதம். ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏராளமான வசனம் இருக்கிறது, நேரம் இல்லை. நீதிமொழி புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு வசனத்தை வாசிப்போம். 10:6 வாசிங்கம்மா. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். அல்லேலூயா. ஐயா, எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லையா, என் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்றீங்களா? உங்கள் வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்க. நீங்கள் நீதிமானா இருப்பீர்களானால் உங்கள் சிரசில் ஆசீர்வாதம் அல்ல, நாட் சிங்குலர். எப்படி எழுதப்பட்டிருக்கு? ஆசீர்வாதங்கள். ஆசீர்வாதங்கள், பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம். அப்போஸ்தலர் பவுல் எபேசியருக்கு எழுதுகிறார், உன்னதங்களில் அவர் நம்ம கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களை சகலவித ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் ஆசீர்வதித்து விட்டார். அங்கிருந்து வருகிற ஆசீர்வாதம் வந்துட்டா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் தானாக வந்துவிடும். ஆனால் இன்றைக்கு பரிதாபம், நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், அங்கிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை முதல்ல விரும்பல. எல்லாரும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையே நோக்கி இரவு பகலென்று பாராமல் ஓடுகிறோம், பிரயாசப்படுகிறோம், உழைக்கிறோம். முடிவில் நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போய்விடுகிறது. ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் முதலாவது சுதந்திரிப்பீர்களானால் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவனே உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, நீதிமானுடைய சந்ததி இந்த பூமியிலே ஆசீர்வதிக்கப்படும். தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்றாரு, நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதுள்ளவனாய் மாறினேன். நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இழந்து திரிவதை என் கண்களால் பார்க்கவில்லை. ஐயா, என் அன்பு தகப்பனாரே, தாயாரே, நீங்கள் நீதிமான்கள் இந்த பூமியிலே வாழ்வீர்களானால் உங்க சந்ததி சந்தானம் இந்த பூமியிலே அடையாளப்படுத்தப்படும். நீதிமானுடைய சந்ததி. ஐயா, இவங்க அப்பா நீதிமான், இவங்க தாத்தா பூட்டை நீதிமான், இவங்க சந்ததி இந்த கிராமத்தில் வாழ்ந்திருக்குன்னு சொல்லும்படியாய் நான் வாழும்படி தேவன் அழைக்கிறார். எப்படி வாழ போறீங்க தேவ ஜனமே? நீதிமானுங்கிற பாக்கியத்தோடு வாழ போறீங்களா? இல்ல பணக்காரன், செல்வந்தர், உயர்ந்தவன்? நீங்க பணக்காரங்களா இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க லேண்ட் லார்டா இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் தொழிலதிபராக இருப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நான் 2 கார் பிரதிஷ்டை பண்ணேன். என் தூக்கத்தெல்லாம் கெடுத்து தட்டி ஐயா, கார், புது கார், 2 விலையுயர்ந்த கார், வேற எங்கே நம்ம சபையில் உள்ள. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தூக்கம் வந்தாலும் சரி, புதுசாக பல லட்ச ரூபா காரை வாங்கிட்டு கோயில் முன்ன விட்டு, ஐயா நீங்கள் வாங்கய்யா அப்படின்னா நம்ம படுத்து தூங்க முடியுமா? கடினம் தான், இரவு முழுவதும் தூக்கம் இல்லை தான். ஆனாலும் கூட என் ஜனம் ஆசீர்வதிக்கப்படுவது எங்களை போன்ற ஊழியருக்கு சந்தோஷங்க. அல்லேலூயா. ஆனால் நான் சொல்கிற காரியம், நீங்கள் நீதிமான்களாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும் தேவ ஜனமே. ஒரு பட்டணத்தில் ஒரு நீதிமான் இருந்தால், ஆபிரகாம் சொல்றான், ஒரு நீதிமான் இருந்தால் பட்டணத்தை அழிப்பீரா? அழிக்க மாட்டேன். உங்க குடும்பத்துக்கு ஒரு ஆள் போதுங்க, உங்க குடும்பம் அழியாதபடி பாதுகாக்கப்படும். உங்க குடும்பத்தில் ஒரு நீதிமான் இருந்தால் போதும், பிள்ளைகள் சந்ததிகள் அழிக்காதபடி பாதுகாக்கப்படும். ஒரு ஆபிரகாம் நிமித்தம் லோத்து பாதுகாக்கப்பட்டானே, ஒரு கொர்நேலியுங்கிற நீதிமான் நிமித்தமாய் அவருடைய நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டார்களே. தேவ தூதனை அனுப்பி ரட்சிப்பின் வசனத்தை கூறும்படியாய் பேதுருங்கிற அப்போஸ்தலனை தேவன் அனுப்பினாரே. அன்பு தேவ ஜனமே, நீதிமானுக்கு இருக்கிற பாக்கியம் என்ன தெரியுமா? வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கும். ஏங்க, நீ சில சொல்றாங்க, ஆண்டவருக்கு கண்ணே இல்லை, எங்களை பார்க்கவே மாட்டுக்காரு, எங்க வேதனை அவருக்கு தெரிய மாட்டுக்கு, நாங்க படுற கஷ்டம் அவருக்கு தெரிய மாட்டுக்குன்னு புலம்புகிறீர்களா? தேவ ஜனமே, இல்லை. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது தேவ ஜனமே. உங்க கூப்பிடுதலுக்கு அவருடைய செவி திறந்திருக்கிறது ஐயா. ஆகவே நீங்கள் பயப்படாதீர்கள், சோர்ந்து போகாதீர்கள். நீங்கள் நீதிமானாய் வாழ்வீர்களானால்
ஒன்றை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய கண்கள் என்னை பட்சமாய் நோக்கி பார்க்கிறது. வனாந்தரத்தில் துரத்தப்பட்ட ஒரு ஆகார் அடிமை பெண்ணுடைய அவல நிலை கண்டு தேவ தூதனால் அவளுக்கு பதில் கொடுக்கப்படுமானால் நீங்க யாருங்க? தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. அவள் அடிமை பெண்ணையே அவளுடைய அங்கலாய்ப்பே தேவன் கேட்டு அவளுக்கு ஒரு பெரிய நீரூற்றை கொடுக்க கூடுமானால் நீங்கள் நீதிமானாய் இருப்பீர்களானால் தேவன் உங்களுக்கு எவ்வளவு அதிகமாய் செய்ய மாட்டார். பெயர் சொல்லி அழைச்சது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. பெயர் சொல்லி அழைச்சது உங்க கிருபை, பெரியவனாக்கியது உங்க கிருபை. கிருபை சொல்லுவோம். கிருபை 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 கிருபை. கிருபையால் நிலை நிற்கிறோம், தேவ கிருபையால் நிலை நிற்கிறோம், கிருபையால் நிலை நிற்கின்றோம். ஆமென். தேவ கிருபையால் நிலை நிற்கின்றோம். நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. நீதிமானை மாற்றியது உங்க கிருபை, என்னை நித்தியத்தில் சேர்ப்பது உங்க கிருபை. கிருபை 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 கிருபை. அல்லேலூயா. நீதிமானுக்கு சிரசின் ஆசீர்வாதம் தங்கும். அதே நேரத்தில் வேதம் சொல்லுகிறது நீதிமானுக்கு ஒரு துன்பம் சொல்லுங்க அநேகமாயிருக்கும், ஆனால் கர்த்தர் அவை எல்லாவற்றின் அவனை விடுதலை ஆக்குவாருங்க. விடுதலை ஆக்குவா. நீங்க நீதிமானாய் வாழும்போது துன்பம் வரும், துயரம் வரும், பாடு வரும், வேதனை வரும். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஏன் பேக் ஸ்லைடிங் ஆயிடுறாங்க தெரியுமா? உத்தமமாய் வாழும்போது பாடு வந்தவனே நினைக்கிறாங்க இயேசு நம்மளை மறந்து விட்டார், நம்மளை கைவிட்டுட்டாரியா என்று எண்ணி அப்படியே பின்வாங்கி விடுகிறார்கள். தேவ ஜனமே இல்லை. இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகிற மகிமைக்கு ஒப்பானதல்ல. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து நிமித்தமாய் விசுவாசிப்பதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாய் பாடுபடுவதும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. பாடுபடுதல், கிறிஸ்துவுக்காய் பாடுபடுதல் நமக்கு ஆசீர்வாதம், அது மேன்மை. எவ்வளவுக்கு பாடுபடுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகும், கிருபை பெருகுங்க. அப்போஸ்தலர்கள் இயேசு கிறிஸ்துடைய உயிர்த்தலை குறித்து பிரசங்கித்தார்கள். பாடு வந்துச்சு, அடி வந்துச்சு, சொன்னாங்க இனிமேல் இயேசு கிறிஸ்து குறித்து நீ பேசுவியா, அடி, சிறை. ஆனால் கூட கிருபை, அவர் எல்லாருமே பூரண கிருபை, அவர்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் பெருகிக் கொண்டே இருந்ததை நான் பார்க்கிறோமே. போகட்டும். மூன்றாவது காரியம், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. நான் வேகமாய் முடிக்க விரும்புகிறேன். 4:10 வாசிங்கம்மா. 4:10. உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமா இருக்கிற நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்க எல்லாருக்கும் தெரிந்திருக்கடவது. எல்லாரும் தெரிந்த சம்பவம். கால்கள் வழங்காதவனாய் அலங்கார வாசலில் பிச்சை எடுத்து கொண்டிருந்தான். ஒரு நாள் பேதுரு யோவானும் ஜெப வேளையாக 9ஆம் நேரத்தில் ஆலயத்துக்கு போகும்போது இவர்களை பார்த்து ஏதாவது கிடைக்குமா என்று கைகளை நீட்டுகிறான். அவர்கள் சொன்னார்கள், எங்களை உற்றுப்பார், எங்களிடத்தில் வெள்ளியும் இல்லை பொன்னும் இல்லை, ஆனால் விலையேற பெற்று கொண்டிருக்கிறது. என்னது? நசரனாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எழுந்து நட. அவ்வளவுதான். சொன்ன மாத்திரத்திலே வல்லமை புறப்பட்டது. கால்கள் வழங்காதவனாய் இருந்த மனிதனுக்குள் கரடுகளும் கால்களும் பலன் கொண்டது. அவன் சும்மா எஞ்சி ஓடல, துள்ளி குதித்து தேவனை துதித்து தேவாலயத்தில் கடந்து வந்தான். எல்லாருக்கும் ஆச்சரியம், பொறாமை, எரிச்சல்.
என்ன சொன்னாங்க அப்போஸ்தலர்கள்? எங்களுடைய சுய பக்தினாலேயோ சுய சக்தினாலோ செய்யலைங்க. நசரேனா இயேசு கிறிஸ்துவின் நாமமே நீங்கள் பார்க்கிற இந்த மனிதனுக்கு சர்வாங்க சுகத்தை தந்தது. என் அன்பு தேவ ஜனமே, பிதாவாகிய தேவன் குமாரன் இயேசு கிறிஸ்துவை எப்படி மகிமைப்படுத்தினார்? பிலிப்பியருக்கு பவுல் சொல்றாரு, வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானுடைய முழங்கால் யாவும் முடங்கும்படி நாவுகள் யாவும் இயேசுவை ஆண்டவர் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை இயேசுக்கு கொடுத்தார். இந்த இயேசுங்கிற நாமத்தை சொல்லும் போதே வியாதிகள் சுகமாகும். இந்த இயேசுங்கிற நாமத்தை சொல்லும் போதே பேய்கள் ஓடும். பவுலும் யோவானும் செபிக்கல, பெரிய காரியம் செய்யலைங்க, ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள், இயேசுவின் நாமம். இந்த நாமத்தின் வல்லமை குறித்து நீங்களும் நானும் போதுமான அறியாதபடினால் தான் இன்றைக்கு பேய் பார்த்தால் நமக்கு பயம், மந்திரவாதத்தை பார்த்தால் பயம், இருளை பார்த்தால் பயம். ஆனால் இயேசு கிறிஸ்துங்கிற நாமத்தை வல்லமையை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வல்லமையுள்ள நாமத்தை உங்கள் வாயினால் அறிவித்து பாருங்கள், இந்த நாமத்தை சொல்லி பாருங்கள், உங்களுக்கும் சர்வாங்க சுகம். நீங்க மற்றவங்க வியாதிப்பட்டிருக்கும் போது நீங்க சொல்லிங்கன்னா அவங்களுக்கும் சர்வாங்க சுகம் உண்டாகும். அல்லேலூயா. இன்னைக்கு இயேசு என்கிற நாமத்தினுடைய வேல்யூ நமக்கு என்ன தெரியல. ஆனால் குடுகுடுப்புக்காரனுக்கு நல்லா தெரியுது. இயேசு நாமனாலே அவனுக்கு பயம். மந்திரவாதிக்கு தெரியுது, இயேசு நாமத்தை சொன்னா மந்திரம் பலிக்காது. பில்லிசுனை வைக்கிறவங்களுக்கு தெரியும், இயேசு நாமத்தை சொல்லிட்டா மந்திரம் பலிக்காதையா. ஆனால் அந்த நாமத்துக்கு சொந்தக்காரராகிய உங்களுக்கு எனக்கும் இந்த நாமத்தின் வேல்யூ தெரியல. கடந்த நாளில் ஒரு வீட்டுக்கு ஜெபமன போயிருந்தோம். அந்த தாயார் ரொம்ப விரக்தியோடு இருந்து கேட்டேன், ஐயா ஜெபமன வாங்க, என்னம்மா பிரச்சனை? வாடகை வீட்டில் இருக்கோம், கட்டின வீட்டுக்கு போகிறோம். அந்த வீட்டுக்கு போகணுன்ட்டு நாங்கள் முயற்சி பண்ணாலே எங்களுக்கு ஏராளமான பிரச்சனை, போராட்டம். வாடகை வீட்டிலேருந்து பெரிய எல்இடி டிவி கலத்திட்டு அங்கே கொண்டு மாட்டலான்னு போன உடனே உடஞ்சி போச்சு. பயமாக இருக்கியா? தயவுசெய்து வாங்க. அது சொன்னால் எனக்கு பயம் கொடுத்துச்சு. ஏம்மா இன்றைக்கெல்லாம் வர முடியாது, கொஞ்சம் சோமனிட்டு நாளைக்கு வரேன் போங்க. மறுநாள் நானும் என்னுடைய 2 சபை ஊழியரும் போனோம். வீடு ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருந்துச்சு. அந்த அம்மாவுடைய மகன், அந்த அம்மாவுடைய தம்பி இருந்தாங்க. சோமன்லாமா? சரி ஐயா சோமன்லாம். கண்ணை மூடணும், ஒரு கவியை தான் பாடினேன். ஏசு ராஜா வந்திருக்கிறா எல்லோரும் கொண்டாடுவோம். எல்லாரும் கண்ணை மூடியிருந்தோம். இந்த ஒரு கவியை பாடின உடனே ஹாய் அப்படின்னுச்சு, வெளியே போங்க. எனக்கு பயம், என்னடா அந்த மகனை தான் திட்டு பிடிக்குன்னு கண்ணு விழிச்சு பார்த்தா அப்படி நிற்குது. அப்படி கையை நீட்டு போஸ் கொடுத்துட்டு சத்தம், ஏய் வெளியே போகுது, ஏன் ஏரியா? எனக்கு பயம், என்னடா அந்த அம்மா நல்ல அம்மாவை நினச்சோம், தங்கமான அம்மா நினச்சோமே, இந்த அம்மாக்குள்ளே இவ்வளோ ஒரு பெரிய அசுத்தாவி உட்காந்து கலக்கிட்டு இருக்கே. பக்கத்தில் பார்த்தா 2 சபடி, நான் உருவினா அவங்களும் உருவிடுவாங்க. ஆண்டவருக்கு தைரியம் தந்தார். அந்த சத்தத்தை கேட்டு அவங்க தம்பி வேகமாந்து தலைமுடியை பிடித்து, அவர் பெரிய என்னமோ யுத்த புருஷன் மாதிரி, அவர் கொஞ்சம் என்ன செஞ்சார், கொஞ்சம் தண்ணி குடிச்சிருக்காரு. அதனால் அவருக்கு ஒரு தைரியம். நான் சொன்னேன், நீர் முடியை பிடிக்கிறாலும் பேய ஓடாது, முடியை விடுயா. நான் சொன்னேம்மா முழங்கால் போட்டுச்சு. அது ஆவிட்டு தானே பேசணும். இயேசுவின் நாமத்தில் பொல்லாத ஆவி இந்த சரீரத்துட்டு வெளியே போ. 2-3 நிமிஷம் தான் ஜெபம் பண்ணோம். அந்த பொத்துன்னு விழுந்துச்சு. ஆண்டவர் இந்த அசுத்தாவி துரத்தின் தாயிர் பரிபூர்ண விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. இது ஊழியக்காரன் தேவையில்லை. நீங்கள் ஆண்டுடைய பிள்ளையாக இருப்பீர்களானால் உங்கள் வாயிலிருந்து இயேசுங்கிற நாமம். நான் பெரிய யுத்த ஜெபம்லாம் நடத்தலை, அந்நிய பாஷையெல்லாம் ஜெபம் பண்ணலை, நல்லா முட்டு போட்டுலாம் ஜெபம் பண்ணல. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சரீரத்தை விட்டு பொல்லாத ஆவியே அது என்ன போக சொல்லிச்சு. எவ்வளோ தைரியம் பாருங்க. நான் கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய ஊழியக்காரையா. நமக்கு முன்ன பிசாசு நிற்க முடியாது. நாம் கர்த்தருக்குள் இருப்போமானால், தேவ சமூகத்தை நிற்போமானால், சிங்கத்துக்கு ஒத்த தைரியத்தை தேவன் தருவார். அல்லேலூயா. காண்டாம் மிருகத்துக்கு பலனை தேவன் தருவாருங்க. நீங்கள் சாதாரணமானவங்க அல்லங்க. ஐயோ நான் பலவீனம், என்னால் செய்ய முடியாது. பிசாசும் காலில் ஓதிட்டே இருக்கான். நீ பலவீனம், உனக்கு நீ கோலை ஏழை சொல்லுங்க. நான் இயேசுடைய பிள்ளை,
வேதம் சொல்லுகிறது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாமத்தினாலே நமக்கு ஜெயம், தோல்வி இல்லை. இந்த நாமத்தினாலே நமக்கு பலன். இந்த நாமத்தை பயன்படுத்துவது நமக்கு ஆசீர்வாதம். அவைதான் பழைய காலங்களில் அதிகமாய் வெளியில ஊழித்து போனா என்ன பாட்டு பாடுவாங்க? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரும் காலிக்கும். பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரும் காலிக்கும். இயேசு எல்லாம் சேர்ந்து பாடும். ஆமென். நாமம் இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானி சேனை ஜெயித்திட்ட நாமம், சாக பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானி சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாக பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இன்ப நாமம். இந்த நாமத்தை நீங்களும் நானும் பயன்படுத்துவோமானால் இதன் மூலமாய் நமக்கும் ஆசீர்வாதம். இந்த நாமத்தை பயன்படுத்தி பிறருடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை விரட்ட முடியும், நோயை விரட்ட முடியும், பலவீனத்தை மாற்ற முடியுங்க. கடைசி சொல்லி முடிக்கிறேன். இந்த உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்காய் வேதம் சொல்லுகிறது பரிந்து வேண்டுதல் செய்கிறார் என்று சொல்லப்படுகிறது. வசந்தை வாசிப்போம். ரோமருக்கு அதை நிருபம் 8ஆம் அதிகாரம் 34 வாசிங்க. எல்லாரும் தெரிந்த வசனம், ஆனாலும் கூட மீண்டும் மீண்டும் நாம் அதை தியானிப்பது ஆசை. ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காய் வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. என்ன சொல்ல வராரு? தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் விழுந்துட்டானா சபையாரோ நீங்கள் பரவாயில்ல உங்களுக்காக சொல்லுது. ஆனால் எங்கள் மாதிரி சக ஊழியர் இருக்காங்க எல்லாம் ட்ரம்பட் எடுத்துட்டு அப்படியே தெருவா அவர் விழுந்துட்டார், இவர் விழுந்துட்டார். ஆனால் வேதம் சொல்லுகிற தேவன் தெரிந்து கொண்ட மேல் குற்றம் சாட்டுகிற யார்? அவரே அவர்களுக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார், அவரே உயிர்த்தெழுந்திருக்கிறார், அவரே அவர்களுக்காய் வேண்டுதல் செய்வார். அவர் ஊழியக்காரர் விழுந்துட்டானா அவர்களுக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும். வேதம் என்ன சொல்றது? தன்னை நிற்கிற என்று எண்ணுகிற எவனும் விழாதபடிக்கு. நாம எப்பவும் சிலிப்பாவும் தெரியாது, நம்ம கால் எப்பவும் சறுக்குன்னு சொல்ல முடியாத. ஆகவே மற்ற ஊழியக்காரனுடைய வாழ்க்கையை குறித்து அவன் சரியில்லை இவன் சரியில்லை அவன் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுவதற்கு நமக்கு தகுதி இல்லைங்க. அப்படிப்பட்டவங்களுக்காக நாம் ஜெபிக்க அழைக்கப்படுவீங்க. வேதம் சொல்லுகிற தேவன் தெரிந்து கொண்ட மேல் குற்றம் சாட்டுகிறதுக்கு நீ யா விழுந்தாலும் எழுந்தாலும் அவனுடைய எஜமானுக்கு அவன் உத்தரவாதி. அவனை எழுப்பவர் வல்லவர், மீண்டும் ரட்சிக்கவர் வல்லவரா இருக்கான்னு வேதம் சொல்லுகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கு அவனுக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே, வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. சவுல் விழுந்த உடனே தாவீது எவ்வளோ வேதனைப்பட்டான், எதிரிதாங்க. ஆனால் ஐயோ சவுல் அனாதியாகி போயிட்டானே, பாக்கியத்தை இழந்துட்டான் என்று சொல்லி வேதனைப்பட்டான், புலம்பினானுங்க. அன்பு தேவ ஜனமே, நீ நாமும் கூட அப்படிப்பட்ட ஒரு இருதய முடிவுகளாய் மாற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. ஏன்னா தன்னை காட்டி கொடுக்க போராண்டு தெரிந்தும் அவனுடைய கால்களையும் கழுவி தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினவர், தன்னை காட்டி கொடுக்க போகிறாண்டு அறிந்து கூட தன்னுடைய சரிய கடைசி லாஸ்ட் சப்பரில் போஜனத்தில் அவனுக்கும் அப்பத்தை ஸ்தோத்திரமணி பிட்டு அவனுக்கும் கொடுத்தாரே. நம்முடைய தகப்பனுடைய அன்பு, இந்த அன்பு உடையவர்களாய் நீங்கள் நானும் வாழ வேண்டும். கடைசி வசனத்தை வாசிங்க. எபிரேயருக்கு நிருபம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து வாசிங்கம்மா. தேவனிடத்தில் சேர்வர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முற்று முடிய
ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவர் மூலமாய் தேவனிடத்தில் சேருவதற்காக குமாரன் இயேசு கிறிஸ்து வலது பார்த்து உட்கார்ந்து கொண்டு நம்மளை முற்றுமுடிய ரட்சிப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். ஆகிதான் சொன்ன, உலகத்தின் முடிபரிந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோட கூட இருப்பேன், நான் உன்னிட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினால் நாம் பெறுகிற ஆசீர்வாதம் ஏராளம். அவர் சொன்னார், நான் பரத்துக்கு போகாதிருந்தால் தேற்றரவாளன் பூமிக்கு வரா, நான் போவேன் ஆகில் அவரை நான் அனுப்புவேன். அவர் போனதுனால தான் பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பினார், நம்ம கூட என்றென்றைக்கும் இருக்கும்படியாக. எவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்ற நீங்களும் நானும் தேவ ஜனமே. அன்றைக்கு மகதலேனா மரியாள் இயேசுவை பார்த்து அப்படி உள்ளம் பூரித்தது. அதோடு நின்று விடாதபடி அவள் வேகமாய் போய் அவளை போல் அழுது கொண்டிருந்த ஜனங்களுக்கு சொன்னா, நீங்கள் அழாதுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு எத்தனையோ ஜனம் சமுதாயத்தில் இன்னைக்கு அழுது கொண்டு இருக்கிறார்களே, ஆறுதலற்று இருக்கிறாங்க, பாவத்தினால் கட்டப்பட்டு இருக்கிறாங்க, வறுமையினால். நேற்று செய்தித்தாளில் பாருங்கள், மதுரை பக்கத்தில் வறுமையினால் ஒரு அம்மா 2 பிள்ளைக்கும் அரளி விதையை அழித்து கொடுத்து வறுமை வாழ முடியல. எத்தனையோ பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க, ஆறுதலற்று இருக்கிறாங்க, நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உலகத்திலே, தேசத்திலே, சமுதாயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவ குடும்பமே எத்தனையோ குடும்பம் நம்பிக்கை இழந்தவர்களாக, ஆறுதலற்றவர்களாக, உதவியற்றவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு யார் உதவி செய்வது? அவர்களுக்கு யார் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், உங்கள் நம்பிக்கை அவர் மீது வையுங்கள் என்று சொல்வது யார்? நீங்களும் நானும் தான். இதுதான் இயேசு கிறிஸ்து பிரதானமாக கொடுக்கிற கட்டளை. நீங்கள் போங்க, நான் உயிரோடு இருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீங்களே, என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்களே. அந்த ஆசீர்வாதத்தை பெற்ற நீங்கள் நானும் ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி தவிக்கிற ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லணும். அப்படி சொல்லுவோமானால் நம்முடைய வாழ்க்கையிலே அன்னைக்கு அப்போஸ்தலர் மேலே பரிபூர்ணமான கிருபை வந்துச்சு. எதனால்? உயிர்த்தெழுதலை குறித்து திறந்தோடு சொல்லி கொண்டிருந்தாங்க. நீங்களும் நானும் சொல்லுவோமானால் நம்ம வாழ்க்கையில் கிருபை பெருகி கொண்டே இருக்கும். இம்மையிலும் தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார், மறுமையில் நூறத்தனையான பலனை தருவார். இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதத்தை தேவன் தாமை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தொடர்ந்து நாம் யாவரும் எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அடைக்கும்படியாக 177வது பாடல் ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா என்ற வேதநாயகம் சாஸ்திரியார் ஐயா அவர்களுடைய பாடலை அவர் பாடின ராகத்தில் நாம் பாட இருக்கிறோம். யாவர் விழுந்து நின்று 177வது பாடல் ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா என்ற பாடலை பாடி நம்மையும் நம்முடைய காணிக்கையை நாம் ஆண்டவருக்கென்று நாம் படைக்கலாம். சங்கரித்து முறைத்து பத்ராசன கிறிஸ்து மரித்து பாடுபட்டு தரித்து முடித்தார். பத்ராசன கிறிஸ்து மரித்து பாடுபட்டு தரித்து முடித்தார். பத்ராசன கிறிஸ்து மரித்து பாடுபட்டு தரித்து முடித்தார். ஆமென் அல்லேலூயா மகத்துவ தம்பராபரா. ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா
கீதங்களும் கீர்த்தனையிலே 178வது பாடல். எழுந்தார் இறைவன் ஜெயமே ஜெயமெனவே. கீர்த்தனையிலே 180வது பாடல். யூதா ராஜசிங்கம் அர்ப்பணித்து நாம் ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அன்பின் பரலோக பிதாவே, உமது கிருபாசனத்தண்டில் பிரவேசிப்பதற்கு புதிதும் ஜீவனமான மார்க்கத்தை உமது அருமையான குமார இரத்தத்தினால் உண்டு பண்ணினீரே. நாங்கள் அபாத்தராய் அவர் மூலமாய் மண்ட வருகிறோம். எங்களையும் இந்த காணிக்கைகளையும் உம்முடைய நாம் மகிமைக்காக அங்கீகரித்து உபயோகிக்கும்படியாகி தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். வானத்திலும் பூமியிலும் உள்ள எல்லா உடையவைகள் உமது கரத்திலே வாங்கி உமக்கு கொடுக்கிறோம். Oh
வார்த்தை கர்த்தரிடமே. தோத்திரம் செலுத்துவோம் தேவனுக்கே, தகுதியும் நீதியும் அதுவேயாகும். இயேசுதாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷலுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதை வாங்கி புசியுங்கள், உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ண பின்பு இயேசு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் அவர்கள் கொடுத்து, நீங்கள் எல்லாரிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். கர்த்தாவும் மரணத்தை நினைவு கூர்ந்து களிப்புடன் உயிர்த்ததை அறிக்கை செய்து காத்திருப்போம் வருகைக்காக. காசினியில் உம்மை சோஸ்தரிப்போம். ஆதலால் பிதாவே, உமது குமாரனாகிய எங்கள் ஆண்டவரின் அருமையான பாடுகளையும் மரணத்தையும் மகிமையான உயிர்த்தெழுதலையும் நேர்தலை நினைவு கூர்ந்து உமது அடியலாகிய நாங்கள் அவருடைய கட்டளையின்படியே அவர் வருகையை எதிர்நோக்கினவர்களாக இதை செய்கிறோம். அவரில் நீர் நிறைவேற்றின பூரண மீட்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, எங்கள் தேவனே, கருத்துடன் உம்மை துதிக்கின்றோம். காருண்யரே, உம்மை புகழுகின்றோம். கனிவுடன் மகிமை படுத்துகின்றோம். இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாயும் நாங்கள் ஆசீர்வதிக்கிற பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாய் இருக்க முடியும். எங்களையும் நீரே தந்த இந்த அப்பத்தையும் இந்த திராட்சை ரசத்தையும் உம்முடைய பரிசுத்த ஆவினால் பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று இந்த தாழ்மையோடு பிரார்த்திக்கிறோம். நாங்கள் எல்லாரும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் கூட்டி இணைக்கப்பட்டவர்களாகி விசுவாசத்தில் ஒருமைப்படவும் தலையாகி அவருக்குள் எல்லாவற்றிலும் வளரவும் கிருபை செய்யும். அவரோடு பரிசுத்த ஆவியோடு ஐக்கியமாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள பிதாவாகி உமக்கு சகல கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நமது இரட்சகராகிய கிறிஸ்து கற்பித்தபடி அவர் நமக்கு அருளப்பட்ட தைரியத்தோடு அவர் கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றைய அப்பத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனையில் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் முடிவிலே. ஆண்டுடைய திருப்பந்திலே பங்கு பெறுவதற்கு நம்மில் தகுதி ஏதும் இல்லை என்று உணர்ந்து கொண்டவர்களாக யாவர் சேர்ந்து பின் ஒரு தாழ்மையின் ஜெபத்தை நாம் பொருள் உணர்ந்தவராக நாம் ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே,
நாம் பிக்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமா இருக்கிறது அல்லவா? வாருங்கள், எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது. Yeah.
ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்துவின் சரீரமும் இரத்தமுமாகிய சாக்கிரமந்தை விசுவாசத்தினால் பெற்று கொண்டவர்களாகி நாம் அவருக்கு மனதார ஸ்தோத்திரம் செலுத்துவோம். வாதை நோய் துன்பம் மாற்றியனந்த ஓதரும் தயசை உயிர் தந்த வாதை நோய் துன்பம் மாற்றியனந்த ஓதரும் தயசை உயிர் தந்த ஆத்துமாவே போல உள்ளமே உன்னாண்டவரை தொழுதேத்து நாள் வரை அன்பு வைத்தாகரித்த உன்னாண்டவரை தொழுதேத்து. பரலோக பிதாவே, நீ கிருபையாய் தந்த இந்த உயிர்த்தெழுந்த பண்டிகை ஆராதனைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதபடி தேடி வந்த உம்முடைய ஜனங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அனுப்புவீராகப்பா. நீ தந்த சுண்டவல்ல நாசரேத் பரிசுத்த அந்திரேய ஆலயத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆலயத்தில் நீர் கூட்டி சேர்த்த எல்லா ஜனங்களுக்காய் ஸ்தோத்திரம். வெளிநாடுகளில் வசிக்கிற எங்கள் குடும்பங்களுக்காய், வெளி மாநிலத்தில் வசிக்கிற குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். வெளி மாவட்டங்களில் வசிக்கிற குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். இந்த சுண்டவல் நாசரேத் கிராமத்தில் வசிக்கிற திருச்சபையின் குடும்பங்களுக்காய் ஸ்தோத்திரம். இதுவரை அற்புதமாய் அதிசயமாய் நடத்தினரே கோடான கோடி ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரை இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களும் தகப்பனே, நீர் தருகிற நீதிமான் என்கிற ஆண்டவரை ஆசீர்வாதத்தினால் அவர்களை நீர் ஆசீர்வதியும். நீதிமானுடைய சிரசின் மீது ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொன்னீரே. நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும், நீதிமானுடைய பேர் புகழ்பெற்று விளங்கும். நீதிமானோ பனையை போல செழிப்பான், கேதுரை போல வேறுண்டுவான் என்று சொன்னீரப்பா. ஆண்டவர், நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிவதை நான் காணவில்லை என்ற வேதத்தில் பார்க்கிறோம். அப்படியா நம்முடைய ஜனங்களை நீதிமான்களாக, சந்ததிகளையும் நீதிமானுடைய சந்ததியாக கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி சந்தானமாக இருக்க நாங்கள் சுபிக்கிறோம். வயதான பெற்றோர்களுக்கு வேண்டிய பலன் சுகத்தை தாரும். எல்லா குடும்பத்திலும் உம்முடைய அன்பு ஊற்றப்படட்டும், உம்முடைய கிருபை ஊற்றப்படட்டும், பிள்ளைகளுக்குள்ளாய் அன்பு ஊற்றப்படட்டும், தேவனுக்கு பயப்படுகிற பயம் உண்டாகட்டும். எல்லா குடும்பங்களும் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர, நமக்கு பிரியமுள்ளவர்களாய் வாழ, உமக்கென்று ஊழியை செய்ய உதவி செய்யும்படியாக நாங்கள் சுபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, குடும்பங்களை காணப்படுகிற குறைவுகள் நீங்கட்டும், சமாதான குறைவு நீங்கட்டும், வியாதிங்கிற குறைவு நீங்கட்டும், வறுமைங்கிற குறைவு நீங்கட்டும். ஆண்டவரே, சஞ்சலம் தவிப்பு ஓடி போகட்டும், நித்திய மகிழ்ச்சி ஒவ்வொருடைய தலை மீது தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, படிக்கிற பிள்ளைகள் வேண்டிய ஞானத்தை, அறிவை தாரும். அரசு பொதுத் தேர்வு எழுதின பிள்ளைகளுக்காய் சோத்திரம். நல்ல மதிப்பெண்ணோடு வெற்றி பெற தொடர்ந்து உயர் படிப்புக்கு செல்ல தகப்பனே உதவி செய்வீராக. சின்னஞ்சிறு பிள்ளைகளுக்காய் சோத்திரம். இந்த உஷ்ண காலத்திலே ஆண்டவரே, சரீரங்கள் வியாதிப்படாதபடி பாதுகாக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, நீருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த நல்ல வியாபாரங்களுக்காய், சிறு குறு தொழில், அரசு உத்தியோகங்களுக்காய், தனியார் உத்தியோகங்களுக்காய் சோத்திரம். வாகனத்தை வைத்து தொழில் செய்கிற பிள்ளைகளுக்காய் சோத்திரம். ஆண்டவர், எல்லா துறையிலும் நீருடைய பிள்ளைகளை நாட்டியிருக்கிறீர். ஆண்டவர், மருத்துவ பணியில், பொறியியல் நுட்ப பணியில், ஆசிரியர் பணியில், தனியார் பணியில், ஆண்டவர் விவசாய பணியில், மிருக ஜீவங்கள் வளர்ப்பதிலே நீர் உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரை வைத்திருக்கிறக்காய் சோத்திரம். எல்லாருடைய கையின் பிரயாசங்களையும் வருமானங்களையும் ஆசீர்வதியும். கொடுத்த நல்ல 2-4 சக்கர வாகனங்களுக்காய் நன்றி. அதில் நம்முடைய பிள்ளைகள் பிரயாணம் போதெல்லாம் நம்முடைய தெய்வீக பாதுகாப்பு பரிபூர்ணமாக இருப்பதாக. பொல்லாப்புகளுக்கு தீங்குக்கான விலைக்கு பாதுகாக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். நீ இப்படி செய்ய போகிறக்காய் நமக்கு சோத்திரம். ஆண்டவரே, வருகின்ற வெள்ளிக்கிழமை நடக்கிற முழு ஜெபத்தை ஆசீர்வதித்து தாரும். எங்கள் ஆலயத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் அக்கினியை போடுவீராக. இந்த வாரம் சனிக்கிழமை நடக்க இருக்கின்ற செயல் அளவிலான வாலிபர் ஒரு நாள் கூடியைக்காக ஜெபிக்கிறோம். அதை எங்களுக்கு ஆயத்தப்படுத்தி ஆசீர்வதித்து தாரும். அதில் வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய அன்பை ருசிக்க அந்த வாலிப வயதிலே ஆண்டவரே உறுதியாய் பற்றிக்கொள்ள உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே, எங்களுடைய திருமண்டலத்துக்காய், எங்கள் தந்த பேரா ஐயா அவர்களுக்காய், அவள் கீழுக்கு எல்லா போதகர்கள், சபை ஊழியர்களுக்காய், சபை மூப்பர்களுக்காய் சோத்திரம். ஆசீர்வதியும். எங்களுடைய சேகரத்துக்காய் 3 சபைகளுக்காய் தந்த எல்லா பாடசாலை கற்றுக் கொடுக்கிற டீச்சர்ஸ், படிக்கிற பிள்ளைகளுக்காய் சோத்திரம். ஆசீர்வதிப்பீராக சுவாமி. இதனால் கூடி வந்த தூர இடங்களிலிருந்து வந்திருக்கிற ஜனங்களுக்காய் சோத்திரம். எல்லாரையும் நம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறோம்.
ஒவ்வொருவரையும் பெயர் பெற ஆசீர்வதியும். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தினுடைய குறையலா கிறிஸ்து மகிமையில நிறைவாக்குவீராக. இந்த ஆராய்ச்சி தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற புதிய ஆலை கட்டுமான பணி ஆலோசனை கூடுகிற நீரே எங்கள் நடுவில் தலைவராக இருந்து பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே அசைவாடி ஆளுகை செய்து எங்களுக்கு வேண்டிய ஆலோசனை தந்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய பரிபூர்ண சித்தத்தின்படி ஆண்டவரை நியமித்த நாளில் இந்த ஆலை கட்டுமான பணி துவங்க, நீர் முன்குறித்த நாளில் இது முடிக்க, இதன் மூலமாக ஏராளமான ஜனங்கள் இந்த ஆலயத்தில் வந்து உம்மை ஆராதிக்க, இது இந்த பட்டணத்துக்கு ஒரு கலங்கரை விளக்காய் மலை மேலுகிற பட்டணமாய் திகழ தகப்பனே உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா துதிகான மகிமையில் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களோடு இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பெற்ற அன்பிலும் அறிவிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையும் காக்க கடவுது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களோடு கூட நிலைத்திருக்க கடவுது. இயேசுவின் நாமத்தினாலே நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே காணப்பட்ட குறை குற்றங்களை தயவாய் மன்னியும். தொடர்ந்து பரிசுத்த ஆவியான எங்களை எங்கள் திருச்சுவில் அத்தனை குடும்பங்களையும் ஆளுகை செய்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாறு இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. அவர் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமேடு பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. யாவரு தேவ சமாதானத்தோடு சென்று வருவோம்.